ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. தட் இஸ் நாங்க செஞ்சது தவறு. அந்த குற்ற உணர்ச்சியே உங்ககிட்ட இல்ல. யார்கிட்ட இல்ல? எல்லாமே அந்த மொத்த கூட்டத்துக்குமே அந்த ஆதவ் அர்ஜுனாவும் இருக்கு. டிவிகேக்கே இல்லைன்னு ஆமா, அந்த டிவிகேக்கே இல்ல. எல்லாம் திமிர்த்தனவற்ற பேசுறாங்க பாருங்க. இன்னைக்கு வேணா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களோட அலைன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. புரியல மேம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட அலைன்ஸ் கதை பிஜேபி வந்து பிஜேபி ஆல்ரெடி பி டீம். நான் முதல்ல சொல்லிருக்கேன், இன்னைக்கு சொல்லல. 2 இயர்ஸ்ல இருந்து எங்களோட கொள்கை எதிரி. அதெல்லாம் சும்மா நானே சொல்லியிருக்கேனே. இப்ப பாருங்க, நான் அரசியல் இருந்திருக்கிறேன். எப்படின்னா ஒரு ரூம்குள்ளார நம்ம சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுவோம். இங்க உட்காந்து கையை குலுக்கிட்டு இருப்போம். பாம்பர மக்கள் அங்க வெளியே இருக்க தொண்டை தான் அடிச்சிட்டு இருப்பான், ஏன் தலைவன் உன் தலைவன் சொல்லிட்டு. கடைசியில் அவன் தான் சாவான் நம்மளுக்காக. ஓகே, இது வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஃப்ராட் பண்றாங்க. இது நான் முதல் நாளே சொன்னேன். அந்த அனௌன்ஸ் பண்ண உடனே இஸ் அ பி டீம் ஆஃப் பிஜேபி. பிகாஸ் அவனுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் விஜய் இஸ் நாட். அவன் வந்துட்டு கொள்கை எதிரி சொல்லிட்டு இன்னைக்கு உனக்காக யார் வந்து நின்று இருக்கா? இதே ஹெச் ராஜா உன்னை கொச்சைப்படுத்தி நீ ஒரு கிறிஸ்துவன் ஜோசப் விஜய் சொன்னது யாரு? ஹெச் ராஜா. அதே ஹெச் ராஜா இன்னைக்கு பச்சைவந்தியாட்ட வேற பேசுது. அப்ப இவங்களுக்கு நாட்டுல நரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசுறாங்க. இதுல ஏமாற்றப்படுபவர்கள் மக்கள் தான் சொல்றாங்க. மக்கள் தான், கண்டிப்பா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்களும் ஒரு அதானியோ இல்லாட்ட அம்பானி பையன் நின்னானா? அவன் செத்தானா? இல்ல. செத்தது யாரு? எல்லாமே பாவம் கூலி வேலைக்கு போடுறவங்க, இல்லாட்டி ஒரு நடுத்தர வேலைக்கு போடுறவங்க, இல்ல ஒரு நடுத்தர பிசினஸ் பண்றவங்க. ஏதோ சும்மா ஒரு சிலர் வந்து அங்க they were forced to stand there. என்னன்னா அந்த ஏரியா வந்து ஒரு பாயிண்ட். சாட்டர்டேவால அவங்களுக்கு அந்த பஸ் வந்து இறங்கி ஊருக்கு மறுபடியும் போடுறவங்களுக்குலாம் அது பாயிண்ட். அப்போ வந்து இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்குது, நிறைய பேரை விடலை. அவங்க வந்து அப்படியே ஒரு இது மாதிரி பந்தோபஸ்த் மாதிரி பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு இல்லை, என்னால் வெளியே போகணும்னு சொன்னா கூட விடாதவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் போகிறோம்னு சொன்னா கூட எங்களை விடலை. அதுக்கப்புறம் எல்லாம் குடிச்சு போட்டுருந்தாங்க. நம்ம என்ன பேசினா கூட அவங்க புரிஞ்சுக்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அழகாக பேசுகிறாரு. அப்போ வந்து they were not in the normal. இது எல்லாருமே ஐதர் குடிச்சிருக்கான், இல்லாட்டி ட்ரக்ஸ் போட்டிருக்கானுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம என்ன பேசி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அப்போ வந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு தொண்டரை கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து நாட்டுக்கு ரொம்ப ஆபத்துமா. இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த ஐம் நாட் ஜென்ரலைசிங், பட் இந்த விஜய் மாதிரியான சினிமா இது. ஏன்னா அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனே ஒரு ட்ரக் அடிக்ட், அவனே ஒரு குடிக்காரன், அதுக்கப்புறம் சொந்த குடும்பத்தையே உருப்படியாக பார்த்து எவ்ரிபடி நோஸ் தட் இஸ் ஹேவிங் அஃபேர்ஸ் வித் so many artists. அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு தேவைன்னா இதை விட முட்டாள்தனம் ஊர் வேறு எதுவுமே இருக்காது. வந்துட்டு கேரளாக்காரன் நம்மளை அசிங்கமாக பேசுகிறான். China has spoken about this. World countries have watched this.